பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் மாயக்காரனும் நீதிமானும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மாயக்காரர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட பரிசேயர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை மாயக்காரரே என்று சொன்னார். அவர்கள் தங்கள் பார்வைக்கு ஞானிகளைப் போல, தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல, மற்றவர்களை தரக்குறைவாக அவர்கள் எண்ணுகிற அனுபவத்தோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மாயக்காரரே. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த மாயக்காரர்கள் என்ன செய்கிறார்களா? வேதத்திலே சாலமோன் ஞானியை கொண்டு ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய வாயினாலே அடுத்தவர்களை கெடுக்கிறார்களாம். பிரியமானவர்களே, நம்மில் ஒருவருக்குள்ளே கூட இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய வாயினாலே யாரையும் கெடுப்பதற்கு நாம் முற்படக்கூடவே கூடாது. ஒரு நல்ல காரியம் ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்றால் அதிலே 4 தீமையான வார்த்தைகளை பேசி அந்த நன்மைகளை கெடுக்கக்கூடாது. ஒரு மேன்மையான எதிர்காலம் ஒரு பிள்ளைக்கு தேடுகிறார்கள் என்றால் அதற்கு இடையிலே புகுந்து எதையாகிலும் பேசி அந்த நன்மையை தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. மாயக்காரன் தன் வாயினால் அடுத்தவனை கட்டாயம் கெடுப்பார். இந்த மாயக்காரர்களுடைய வாய் பிசினஸ் இடங்களிலே பார்க்கிறோம், குடும்பத்துக்குள்ளே பார்க்கிறோம், சபைகளுக்குள்ளே பார்க்கிறோம், ஊழியங்களுக்குள் பார்க்கிறோம், சிநேகிதர்களுக்குள்ளே பார்க்கிறோம். எங்கும் இவை காணப்படுகின்றன. மாயக்காரன் தன் வாயினால் அடுத்தவனை கெடுக்கிறான். உங்கள் வாய் யாரையும் கெடுக்கிற வாயாக இருக்கக்கூடாது. மாறாக அடுத்தவர்களுக்கு நன்மை உண்டாக்குகிற வாயாக இருக்க வேண்டும். நல்லதையே பேசுவோம், நல்ல காரியத்தையே சொல்லுவோம். தீமைகளை நம்முடைய வாயினால் பேசாதபடி காத்து கொள்ளுவோம். அது நமக்கு ஆசீர்வாதம். நீதிமான் என்ன செய்கிறானா? அறிவினாலே தப்புகிறானாம். நமக்கு தேவன் அறிவை தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் அறிவு நிறைந்த பொக்கிஷம். அந்த அறிவு நிறைந்த பொக்கிஷம் நமக்கு அறிவை தருகிறாராம். அறிவு அடையும்படியாக நமக்கு போதிக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் பேதைகளை கூட ஞானிகளாக, அறிவுள்ளவர்களாக மாற்றுகிறதாம். கர்த்தர் நமக்கு அறிவை தருகிறார். வேத வசனத்தை ஆழமாய் படிக்கிறவர்கள் தப்பிக்கொள்வார்களாம். அதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார், நீதிமான் அறிவினாலே தப்புகிறான். பிரியமானவர்களே, தப்பிக்கொள்ளுகிற கிருபை உங்களுக்கு வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அறிவை பயன்படுத்துங்கள். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சொன்னால் ஏன் இதை சொல்லுகிறான், எதற்காக சொல்லுகிறான், இதை செய்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் சற்று உட்கார்ந்து யோசியுங்கள். சொன்ன உடனே எல்லாவற்றையும் நம்பாதிருங்கள். அறிவை பயன்படுத்துங்கள். அறிவினால் நீதிமான் தப்புகிறானாம். பிரியமானவர்களே, அந்த கிருபை இந்த காலை நேரம் உங்களுக்கு வெளிப்படட்டும். மாயக்காரனுடைய வாய் நமக்கு வேண்டாம். நீதிமான் தப்புவது போல அறிவினால் நாம் தப்பிக்கொள்ள இந்த காலை நேரத்திலே தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, இந்த காலை நேரத்திலே மாயக்காரனையும் நீதிமானையும் குறித்து எங்களுக்கு நீர் பேசினீர். நாங்கள் மாயக்காரர்களைப் போல எங்கள் வாயினால் அடுத்தவர்களை கெடுக்கிறவர்களாயிராமல் நன்மை உண்டாக செய்கிறவர்களாயிருக்க உதவி செய். நீதிமான் தன் அறிவினால் தப்புகிறானே, நாங்களும் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அறிவை பயன்படுத்தி நாங்கள் யோசனை பண்ணி தப்ப வேண்டிய இடங்களிலே தப்பிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறேன். தொடர்ந்து இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இந்த நாளிலும் எங்களை ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.